வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமாளை எந்த முறையில் வழிபட்டால் நிச்சயம் பெருமாளுடைய அருளால் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரிங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்வதற்கு இந்த 5 முறையை நீங்கள் பின்பற்றினாலே போதுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றத்தை உணரலாம். இந்த 5 விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வெற்றிலையை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகார வழிபாடு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மேலே இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமாளினுடைய அருளை பெறுவதற்கு சிறப்பான நாளாக அமைந்திருக்குங்க. இந்த நாளில் சில குறிப்பிட்ட எளிமையான பரிகாரத்தை நாம் வீட்டில் இருந்தபடியே செய்தாலே பெருமாளுடைய பரிபூரண அருள் பெற முடியும்னு சொல்லுவாங்க. அதன்படி இந்த நாளை நீங்கள் 5 விஷயங்களை செய்தாலே அளவில்லாத நன்மைகளும் செல்வ செழிப்பும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டின் இறுதி வைகுண்ட ஏகாதசி அமைந்திருக்கு. வருடத்தில் மிக முக்கியமான ஏகாதசிகளில் மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி தான் நம்ம வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடுவோம். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளோடு இணைந்து வந்திருக்கு. துவக்கத்தில் ஏற்கனவே ஒரு வைகுண்ட ஏகாதசி நிறைவடைந்து விட்ட நிலையில் இந்த ஆண்டின் இறுதியாக மற்றொரு வைகுண்ட ஏகாதசி விரத நாள் அமைந்திருக்குங்க. இதற்கு புத்ராத ஏகாதசின்னு சொல்லுவாங்க. மேலும் மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியலனா கூட இந்த மார்கழி மாதத்தில் அமைந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து உபவாசமாக இருந்து பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதால் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் அதிகரிக்குங்க. அதோடு வேண்டிய வரங்களும் குடும்பத்தில் செல்வ செழிப்பு வைகுண்ட பதவியும் நிச்சயம் உண்டு. இந்த நாளில் இரவு முழுவதும் கண் விழித்தோம் உபவாசம் இருந்து விரதம் இருக்க முடியாதவங்க மிக எளிமையான முறையில் பக்தியோடு பெருமாளை வழிபட்டாலே பெருமாளின் அருள் உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் 5 விஷயங்கள் என்னென்னு தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். மகாவிஷ்ணுவிற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம். இந்த நாளில் வீட்டிலேயே மகாவிஷ்ணுவுடைய சிலையிலேனா பெருமாளின் ஏதாவது உருவச்சிலைக்கு பஞ்சாமிர்தத்தால் பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பான பலனை தருங்க. அப்படி சிலை இல்லாத பட்சத்தில் பெருமாளுக்கு இந்த பஞ்சாமிர்தத்தை நெய்வேத்தியமாக படைத்து கூட நீங்கள் வழிபடலாம். இது உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்பை தேடித்தரும். அதே போல் இந்த நாளில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெற்றிலையில் மந்திரம் எழுதுவது தான். வெற்றிலை எடுத்துக்கொண்டு ஓம் விஷ்ணுவே நமக எனும் எழுதி அதே பகவான் விஷ்ணுவின் பாதத்தில் வைத்திடுங்க. பூஜைக்கு பிறகு அந்த வெற்றிலையை உங்கள் பணப்பெட்டியில இல்லைன்னா பீரோவில் வைத்தாலே பொருளாதார வளர்ச்சி நிச்சயம் உண்டு. அதே போல் இந்த நாளில் பசுவிற்கு உணவிடுதல் சிறப்பான பலன் உண்டுங்க. மகாவிஷ்ணுவிற்கு வாழைப்பழம் படைத்து வழிபட்டுட்டு பின்னர் பசுமாட்டிற்கு நெய் தடவிய ரொட்டி இல்லைன்னா வெள்ளம் வழங்குங்க. இது உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும். அதே போல் 4வது ஒரு விஷயம்னா துளசி வழிபாடு தான். நெய் தீபம் தாங்க. வைகுண்ட ஏகாதசினால மாலை நேரத்தில் துளசி செடிக்கு அருகிலேயே நெய் தீபம் ஏற்றி துளசி செடியை 7 முறை வலம் வந்து வழிபடுங்க. துளசி இலைகளை ஸ்ரீ என்று எழுதி மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணித்து வீட்டில் செல்வ செழிப்பு இது உண்டாக்கும். மேலும் இந்த நாளில் துளசியால் அர்ச்சனை செய்வதோ துளசியால் மாலை கட்டி போடுவதோ சிறப்பான பலனை நிச்சயம் பெற்றுத்தருங்க. மகாலட்சுமியினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அரச மரத்தடியில் தீபம் ஏற்றி மாலையில் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் இல்லைனா கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயண என மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேர்மறையான மாற்றலை கொண்டு வந்து உங்களுக்கான மன அமைதியை தரும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் பூஜையறையில் வாங்கி வைக்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் என்னென்னு இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். நம்முடைய வழிபாட்டு முறைகளில் பல விசேஷமான நாட்களோ விரத முறைகளோ நம்ம அனுஷ்டித்து அதற்கான பலனை பெறுவோம். அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாளில் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. அதே போல் சில பொருட்கள் வாங்கி வைத்து வழிபடுவதோ
அதற்கான பலனை தரும்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நீங்கள் எந்த பொருளை வாங்கி வைக்கலான்னு தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா 3 பொருட்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வாங்கி வைக்கணும். அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் தாங்க. இது ஏற்கனவே வீட்டில் இருந்தாலும் புதிதாக வாங்கி வந்து தான் வைக்கணும். அதே போல் ஜாதிக்காயும் இந்த நாளில் வாங்கி வந்து பூஜை அறையில் வைங்க. 3ஆவதாக பார்த்தீங்கன்னா துளசி இலை தான். வெள்ளி சனிக்கிழமை நாளில் பறிக்காமல் பார்த்தீங்கன்னா முன்ன நாளே பறித்து நீங்கள் பெருமாளுக்காக எடுத்து வச்சிடுங்க. பெருமாளுக்கு உகந்த இந்த 3 பொருட்களையும் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் பூஜை அறையில் வைத்து வணங்கி அதை பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெருகுங்க. பூஜை முடிந்த பிறகு அந்த நாள் மாலை தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்ந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சாலே போதும். வீட்டில் பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் என்பதே இருக்காது. மேலும் இந்த 3 பொருட்கள் ஒன்றாக இருக்கும் இடத்துல பெருமாள் வாசம் நித்தியமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதனால் பெருமாளோட அருளோடு மகாலட்சுமியனுடைய அருளும் உங்களுக்கு உண்டாகும். வைகுண்ட ஏகாதசி நாளில் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுன்னு பல விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு ஒரு கதை மூலம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. விஷ்ணுவை வேண்டி வழிபடக்கூடிய விரதங்களில் முதன்மையானது ஏகாதசி விரதம்னு சொல்லுவாங்க. அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்குங்க. காயத்திற்கு ஈடான மந்திரம் இல்லை, தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை, கங்கைக்கு ஈடான தீர்த்தம் இல்லை, ஏகாதசிக்கு இணையான விரதம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த விரதத்தினுடைய பலன் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒன்றுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருக்குதுல்ல. அதே போல் இந்த மார்கழி வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசின்னு நம்ம கொண்டாடுறோம். மோட்ச ஏகாதசின்னு கூட இந்த ஏகாதசியை சொல்லலாங்க. முன்னொரு காலத்தில் முரண் அசுரன் ஒருத்தர் இருந்திருக்காரு. தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப புண்படுத்தி வந்திருக்கான். அவன் செய்த கொடுமைகளை தாங்க முடியாது தேவர்கள் பார்த்தீங்கன்னா கைலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க. ஆனால் சிவபெருமானோ அவங்களை திருமாலிடம் சென்று முறையிடும்படி சொல்லிட்டாரு. அதன்படியே தேவர்களும் முனிவர்களும் பார்க்கடலை பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருமாலை சந்தித்திருக்காங்க. காக்கும் தெய்வமான அந்த கருணை கடவுளும் பார்த்தீங்கன்னா தேவர்களோடு சேர்ந்து முரணை எதிர்த்து போரிட்டு இருக்காரு. போரால் களைப்படைந்த திருமால் பத்ரிகாசிரமம் என்ற இடத்துல ஒரு குகையில் பள்ளி கொண்டிருக்காரு. இந்த இடத்திற்கு திருமலை தேடி வந்த முரணோ பள்ளி கொண்டிருந்த திருமலை கோளை நினைத்து உடைவாளை உருவியிருக்கான். அப்போது திருமானின் உடலை இருந்த ஒரு பெண் தோன்றி முரணை அளித்தா. இது நடந்த பின்னாடி கண் விழித்த திருமாலும் அந்த பெண்ணை பாராட்டி அவளுக்கு ஏகாதசின்னு பெயரிட்டிருக்காரா. ஏகாதசி என்று பெயரிட்ட அந்த பெண் தான் திருமாலிடம் வரம் ஒன்றை கேட்டாளாம். ஏகாதசி நாளில் தங்களை நினைத்து நல்ல மனதோடு யார் விரதம் இருக்கிறாங்களோ அவங்களை காத்தருள வேண்டினு வேண்டியிருக்கா. அன்று முதல் இந்த விரதம் மேற்கொண்டு வருவதாகவும் கதைகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நாளில் விஷ்ணு ஆலயங்களில் அனைத்திலும் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடத்தப்படும். இறைவனை தொழும் ஜீவாத்மா வைகுண்ட வாசல் வழியாக பரமாத்மாவை சேருவதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா பார்த்தீங்கன்னா அனைத்து கோவில்களும் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கு. அதிகாலை வேளையிலே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பலரும் பார்த்தீங்கன்னா காத்திருந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று சொர்க்கவாசல் வழியாக வெளியே வந்து வழிபட்டிருப்பாங்க. வாழும் அவசர உலகில் மாதந்தோறும் வரக்கூடிய ஏகாதசி நாளில் விரதம் இருந்து அனுஷ்டிக்க முடியாதவங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலே நிச்சயம் அதற்கான பலன் உண்டுங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் வெற்றிலையிலே ஓம் நமோ நாராயண எனும் மந்திரத்தை எழுதி வீட்டு பூஜை அறையில் வைத்து மனதார பிரார்த்தனை செய்தாலே அந்த விஷ்ணு பெருமாளுடைய அருள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தீராத நோய்கள் அகலும், சகல செல்வங்களும் உண்டாகும், பகைவர்கள் நீங்குவாங்க, மேலும் முக்திக்கான வழியும் பிறக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் உண்டாகும். இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30ஆம் தேதி வெகு விமர்சையாக நடந்து முடிந்திருக்கு. இந்த நேரத்தில் அனைத்து பெருமாள் ஆலயங்களும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் காத்திருந்து பெருமாளை சொர்க்கவாசல் வழியாக தரிசித்து செல்வாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனதார ஓம் நமோ நாராயண எனும் மந்திரத்தை சொல்லி வழிபட்டாலே நிச்சயம் உங்களுக்கான பார்த்தீங்கன்னா விரதத்திற்கான பலன் உண்டுங்க. அதே போல் இந்த நேரத்தில் அன்னதானம் இடுவது, போர் கம்பளி வற்றி ஏழைகளுக்கு வாங்கி தருவதோ சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜனவரி 8ஆம் தேதி வரை சொர்க்கவாசல் நடை திறந்தே இருக்குங்க.
நீங்களும் திருப்பதி ஏழுமலையானை தரிசித்து பெருமாள் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே செல்வ செழிப்பாகவும் மகிழ்ச்சியாக மாற வேண்டுன்னு நாங்களும் பிரார்த்தனை செய்துக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம், நன்றி நண்பர்களே.